ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் வடக்கு முகம்னு ஒரு புக் எழுதுறார். அவர் அதுல ஒரே ஒரு காட்சி, இது அவர் எழுதினாருங்கிறதுக்காக சொல்லல, நம் வாழ்க்கையில் ஏதேனும் உதவுகிறதா என்று மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புத்தகம் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இல்லையா? புத்தகம் என்ன செய்யும் என்பது நான் இப்பொழுது சொல்கிறேன். உங்களுக்குள் ஏதேனும் செய்கிறதா? ஜாகிரதையாகிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி, பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, நினைச்சாதான் அவருக்கு சாவு. அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறாள். அந்த கதையில ஐயோ எல்லா ரத்தமும் போச்சுல்ல, கால் கை அசைக்க முடியாதுல்ல, இப்பவாவது வாய போலாம். அவர் சொல்றாரு, ஹார்னி, நான் மரணங்களின் தேவதை, மரியாதையா போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறான், போவா. இல்ல பீஷ்மா, உடம்பு வலிக்குது, தாங்கல, உனக்கு உடம்பு வயசாயிடுச்சு, ரத்தம் எல்லாம் போயிருச்சு, இனி எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு 1000 துளைகள், வாய சொல்றேன்ல போ, நான் சொல்லும் போதும் இல்லைன்னா சபிச்சிருவேன், போயிட்டா. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திறந்து பார்க்கிறார், ஏதோ ஒண்ணு அசைது. நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா. இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். வந்து நிக்கிறா. ஹே பீஷ்மா கூப்பிடுறா. நான் தான் உன்னை போக சொன்னல, நான் இப்பொழுது தானே வருகிறேன். யார் நீ? நீ கோபத்தை அடக்கு, நான் நன்றி சொல்ல வந்தேன். யார் நீ சொல். கோபத்தை அடக்கு பீஷ்மா, கோபத்தை அடக்கி கேள், யார் என்று சொல்கிறேன். சரி, யார் நீ சொல். நான் அம்புகளின் தேவதை. ஓ, ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். எதற்கு? நீ சுத்த வீரன், உன் அம்புகள் குறி தவறியதில்லை. மகிழ்ச்சி. நீ அம்பை விடுகின்ற பொழுது பகைவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியில் வரக்கூடிய ரத்தத்தில் முதல் துளி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் பலனடைந்திருக்கிறேன். நீ சுத்த வீரன். நன்றி பீஷ்மா, ஏற்றுக்கொண்டேன், போ. கிளிக்னு சிரிக்கிறா. இதுதான் பாயிண்ட், விஷயமே இதுதான். கிளிக்னு சிரிக்கிறா. என்ன பீஷ்மா, கோபம் தவிர், சொல், ஏன் சிரித்தாய்? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். நில். முதலில் சொன்ன மூன்றும் சரி. ஏனென்றால் நீ அம்புகளின் தேவதை. என் அம்புகளை தெரியும், என்னை தெரியும், என் பகைவர்களை தெரியும். என் நண்பர்களை எப்படி அடி தெரியும் உனக்கு? அப்படி என்றால் நீ அம்புகளின் தேவதை இல்லை. என்னவுடன் கலகல என்று சிரித்துக் கொண்டு அந்த நீல ஆடை உடுத்திய தேவதை சொன்னாள், ஏ பீஷ்மா, நான் அம்புகளின் தேவதை தான். இந்த பூலோகத்தில் நண்பர்களுக்கு என்று தனியாக அம்பு எடுத்து வைக்கப்படாத அம்பரா துணி எங்கே இருக்கிறது? இதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லோருடைய அம்பரா துணிகளிலும் நண்பர்களுக்கு என்றும் தனியாக ஒரு அம்பு இருக்கிறது என்று அம்புகளின் தேவதை சொல்கிறாள். கவனம். யாரிடத்தில் நட்பு வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகங்கள். டால்ஸ்டாய் புத்தகத்தை எழுதிவிட்டு வந்து படுத்துக் கொண்டான். தட்டச்சு செய்யக்கூடிய பெண் அவருடைய நூலை தட்டச்சு செய்துவிட்டு, ஐயா, நீங்கள் எழுதிய பிரதியை எடுத்துக்கொள்ளவா? தட்டச்சு செய்ய வேண்டும், நேரமாகிவிட்டது, நான் போக வேண்டும் என்றவுடன், நாளை செய்து கொள்ளலாம், இப்பொழுது போ என்றார். டால்ஸ்டாய் அழுது கொண்டிருந்ததை பார்த்தாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? மிஸ்டர் டால்ஸ்டாய், அந்த நீதிமான் இறந்து விட்டானா? இதான் கேள்வி. எழுதுகின்ற எழுத்தாளனை அந்த பாத்திரங்கள் வழிபடுத்துகின்றன, கதற வைக்கின்றன, அழ வைக்கின்றன என்று டால்ஸ்டாயினுடைய இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. ஜெயகாந்தன் மிக முக்கியமான ஒரு நிலையிலே ஒரு பேட்டியிலே சொல்கிறார்,
நேரடியாக நான் குழந்தைகளின் சாவை பார்த்திருக்கிறேன். அதைவிட கொடுமையானது கதைகளில் குழந்தைகள் சாவது என்று எழுதுகிறேன். வாசிப்பு என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, புத்தகம் என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, இதைத்தான் செய்யும். நான் இந்த அனுபவத்தை சொன்னதில்லை. ஒரே 1.5 ஆண்டுகள் இருக்கும். சந்திரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் மதுரையிலிருந்து கல்லூரியில் என்னை பார்க்க வந்திருந்தார். கையில பழக்கூடையுடன் அப்படி வந்து நிக்கிறார். என்னையான்னு கேட்டேன். யாரையா நீங்க, என்னையா வேணும்? அம்மா உங்களை பார்க்க வந்தேன், உங்க பேச்சை கேட்டு ஒரு ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டாருமா. சத்தியம், இது நான் பதிவு செய்து கொண்டிருக்கேன். பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டு என்ன பேச்சது? எங்க தெருவில் ரிக்ஷா ஓட்டுவார் ஒருவர், டெய்லி குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிப்பார். உங்க பேச்சை கேட்டிருக்கார், அவர் சொல்லிட்டார், நீங்க போய் இதை முடிஞ்சா சொல்லிடுங்கன்ட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன், ட்ரெயின் ஏறி காலையில உங்களை சந்திச்சுட்டு இதை கொடுத்துட்டு இதை சொல்லிட்டு போலான்னு, நல்லா பேசுங்கம்மான்ட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்தை சொல்றேன். இங்க யாராவது பொண்டாட்டி அடிக்கிறவங்களா இருந்தா, ஐயா ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல சொல்லுச்சிங்க ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில, இந்தா அந்த பேராசிரியர் இந்தா இவ்வளவு பேசுத, 65 வயசாச்சு எனக்கு, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லுச்சுங்க. அந்த வலி இருக்குல்ல, அடி சின்ன வயசுல வாங்கலாங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்கோங்க. பெண்களுக்கு அது உண்டு. எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். ஒருத்தன் இருந்தான், டெய்லி குஷிட்டு வந்து பொண்டாட்டி அடிப்பான். அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிள்ல வரான். போலீஸ் பிடிச்சிருச்சு. கையில அவங்கிட்ட டிக்கெட் இல்லை. பொல்லேர்னு அடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போயிருச்சு. அடிச்சு நீதானடா திருடா, நீதானே அந்த வீட்டுல நீதானே திருட, நீதானே இந்த இல்ல சாமி நான் திருடல, நான் ஒன்னும் செய்யல. இல்லையே, உன் மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே, உன் கண்ண ஐயா குடிச்சிட்ட ஐயா, அவ்வளவுதான் அவ, நீதான்டா எழுது, கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம். அடிச்சு உடம்பெல்லாம் புடஞ்சு போச்சு. 4:30 மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா இவன் தேர மாட்டான்னு போடா அப்படின்ன உடனே உடஞ்ச சைக்கிளை உடைச்சு கொடுத்துட்டான். உடஞ்ச சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போனா வாசல்ல மனைவி ஒன்னு அழுறா, எங்கெங்க போனீங்க, ராத்திரிலாம் வந்துருவீங்களே, எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊத்தி உடம்ப தொடச்சி மஞ்சப்பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா. தூங்குறான் அவன். அடுத்த நாள்ல இருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா இவ மஞ்சப்பத்து போட்டாலே அதுக்கு இல்ல, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதைங்க. இத படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டினாமலே திருந்துவானா இல்லையா? இதுக்குதான் படிங்கிறது. ஒன்று என்ன செய்யும், நம்மை நேரடியான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து செலுத்திக் கொள்ளாமல் நாம் அந்த வாசிப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். என்ன கேட்டா புத்தகங்கள் வீடுகள் போலங்க, வீடுகள் போல. சில வீடு உள்ளேயே வர விடாது, சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வரவிடும். சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம். திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள். சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது, அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஒருத்தன் வெளியில ஒரு வீடு இப்படி இருந்துச்சுங்க, வெளியில போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான். என்னடா பண்ற, நான் வீட்டுல இருக்கிற ஒரே சொத்து நான் தாங்கிறான். சில நூல்கள் அப்படிப்பட்டவை. ஒரு கூட்டத்தில் ஐயா உண்மையா தான் சொல்றேன், பேசி முடிச்சிட்டு புத்தக வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன். அப்ப 10 சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார்ற ஒருத்தன் தேடிட்டு கோச்சுக்கு வந்துட்டான். மேடம் 75 ரூபா கொடுங்க. நான் யாருப்பா நீ? இன்னைக்கு அந்த புத்தக வெளியிட்டு விழால. சரி, உங்க பேச்ச கேட்டேன். சரி, அந்த புக்கு வாங்கினேன். சரி, நீங்க பேசினதுதான் நல்லா இருந்துச்சு, அந்த புக்ல ஒன்னும் இல்ல, 75 ரூபா கொடுங்கிறான். என்ன அனுபவம் இல்ல எனக்கு. இந்த நூல், இந்த வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது. உங்களை அது அப்படியே தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடி போங்க. இந்த புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்குறது எப்படிங்கிற டெக்னிக்க சொல்லித்தரேன்.
சில பேருக்கு தூக்கம் வரலன்னா டெக்னிக் இருக்கு, தெரியும்ல? என்ன டெக்னிக்? புத்தகம் 1 2 3 என்றது இல்லையா? இதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன். இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில வச்சுப்போம். ஏசினா 22ல வைப்போம், ஃபேன்னா 3 வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம். 3 பேஜ்ல தூக்கம் வந்துடும். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் 10 பேஜஸ், சில பேருக்கு 15 பேஜஸ். அதுக்கு மேல தாங்காது, அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும். 15வது பக்கம் தாண்டின உடனே டப்புன்னு கொடு. அதே வார்த்தை சித்தர் தான் சொல்வாரு. எனக்கு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் சொல்வாரு, நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பின்னு ஒருத்தி இருக்கிறா. ஏவும் பியும் நல்ல நட்போடு இருக்கிறாங்க. ஏ பிய ஏமாத்திட்டான். யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? சமூகத்தில் வெட்கப்பட வேண்டியவர்கள் யார்? ஏதானே? அவன் உங்களை ஏமாத்திட்டான், உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அவனுக்கு உங்கள் தேவை மீண்டும் வருகிறது. உங்கள் பலவீனம் அவனுக்கு தெரியும். அவன் மீண்டும் வருகிறான், மீண்டும் வந்து உங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். நீங்கள் மீண்டும் அவன் வலையில் விழுகிறீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? பி. இதுக்கு பேர் ஹூவரிங் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம்.